நான் டாக்டர் கணேஷ்குமார், கால்நடை மருத்துவர், பெட் கேலக்ஸி நிறுவனர். இந்த டாக் ஷோவை தொடர்ந்து 3வது ஆண்டாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த டாக் ஷோனால் திருச்சி மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், பெட் லவர்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். இந்த டாக் ஷோ மூலிமா வெறிநாய் தடுப்பூசி மற்றும் வெறிநாய் நோயை பற்றி அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இது சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வர டாக்ஸ் எல்லாருக்கும் இலவசமாக வெறிநோய் தடுப்பூசி போட்டுட்ருக்கோம். எல்லா பெட் பேரண்ட்ஸ்க்கும் பேரண்டிங்னா என்ன, பெட்டு வளர்க்குறதுனால சயின்டிஃபிக்காக நமக்கு என்ன பலன், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ரேபிஸ்னால் என்ன, ரேபிஸ் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற அவேர்னஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஊடகத்துறைக்கும் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற எங்கள் நிறுவனத்துக்கும் எங்கள் டாக் ஷோவுக்கும் ஆதரவு அளிக்கிற பொதுமக்களுக்கும் ஊடகத்துறைக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் வெறிநோய் பற்றின விழிப்புணர்வை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்தியாவும் ஒரு நாள் வெறிநோய் இல்லாத மாகாணமாக மாறணும், கண்ட்ரியாக மாறணுங்கிறது தான் எண்ணம். இன்றைய தேதிக்கு திருநாய் பள்ளிகளும் வெறிநோயும் அதிகமாக இருக்குது. அது அரசாங்கம் பெரிய ஸ்டெப் எடுத்து பெரிய பொருள் செலவு பண்ணி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எங்களால் ஆன அஸ் எ நல்ல சிட்டிசனாக என்னால் ஆன முயற்சியாக இந்த வெறிநோய்க்கான கட்டுப்படுத்துறதுக்கும் வெறிநோயை பற்றி அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் நான் படித்த படிப்புக்கும் செய்கிற இதை கடமையாக நினைக்கிறேன். மக்களின் ஒத்துழைப்பு மிக அபாரமாக இருக்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பெட் கேலக்ஸி சார்பாக ஆல்பிரீட் டாக் ஷோ, ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி பட்டர்ஃப்ளைஸோடு சேர்ந்து லவ் அண்ட் கேர் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து மூணுமே சேர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்திருக்க விசிட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. போன வருஷத்தை இது நாங்கள் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 30 ப்ரீட்ஸ் கிட்ட வந்துச்சு. இந்த தடவை அதையும் தாண்டி ஒரு 34 ப்ரீட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. பப்பீஸோட கவுண்ட்டு பார்த்திங்கன்னா போன தடவை விட இந்த தடவை ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் வெரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இதோட முழுக்க காரணம் எங்களோட பெட் லவர்ஸோட ஈகர்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா ஜனவரி மாதம் தான் நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் 3 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரிக்கு முன்னாடியே ஒரு டிசம்பர்லேயே இங்கே எல்லோரும் கால் பண்ணிவிட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் எங்கள் பப்பீஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணணும், சீக்கிரம் சொல்லுங்கள். ஸோ அவங்களோட இனிஷியேட்டிவ்னால தான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோடு சேர்ந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சினும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணுறோம். இங்கே டாக் ஸ்குவாட்ஸ் அண்ட் போலீஸ் டாக்ஸோட எல்லாருமே இங்கே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ சீஃப் கெஸ்ட்டு சார் டாக்டர் அன்வில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்திருந்தாங்க. ஸோ அவர் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பார்த்துட்டு எப்பவுமே இயர்லி சார் வந்துடுவாங்க. ஸோ இந்த வருஷம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அவங்க செஞ்ச பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ எங்களோட கூட சேர்ந்து இங்கே குட்டீஸ் எல்லா பப்பீஸும் அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் இது மேலும் வெற்றியடைய உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட ஒத்துழைப்புனால தான் எங்களால் இதை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. பிகாஸ் ஏன்னா அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். நான் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிற முன்னாடி எங்களுக்கு தெரியுதோ இல்லையா அவங்க எல்லாரும் கால் பண்ண ஆரம்பிச்சு. லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாரும் தேர் ஆல் வெரி ஈகர். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா அந்த எல்லாருமே வீட்டு நாய் நாங்கள் இது மாதிரிலாம் பார்ட்டிசிபேட்டே பண்ணதில்லை, நாங்கள் இங்கே கலந்துக்கிறோன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்னால் நீங்கள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட இனிஷியேட்டிவ்னால தான் இது பண்ண முடியும். தெருநாய்களுக்கு விழிப்புணர்வு புரியல. ஆமாம், அதையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த ஆன்டி அவேர்னஸ் ரேபிஸ் ப்ரோக்ராமோடு சேர்ந்து தான் அதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை எப்படி இப்போ நம்மளை எப்படி ப்ரிகாஷனாக வச்சுக்கிறது, என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் டு பி டேக்கன் ஃபார் த ஸ்டே டாக்ஸ்ன்ற எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ அங்கே இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் தான் இன்றைக்கி. தேங்க்யூ சார். வணக்கம், என்னோடய பேர் ராஜகோபுரம் மூர்த்தி. நான் ஸ்ரீரங்கத்தில் வரேன். திருச்சியில் இது 3rd டைம் நடக்குது. டாக்டர் கணேஷ் சார் இதை பண்ணுறாங்க. அடுத்து அவங்க சப்போர்ட் டீமாக நித்யா மேமும் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 3rd இயர்ன்ற மாதிரியே தெரில, ஒரு 10th இயர் 5th இயர் பண்ணால் கண்டினியூஸாக பண்ணால் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். இது திருச்சியில் பண்ணுறப்ப எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாகில் வளர்த்துக்கலாம். நாங்கள் மெயினாக டாக் எதுக்கு வளர்க்குறோம்னாக்க, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எல்லாமே கூட்டு குடும்பமாக இருந்தோம். எல்லாருமே அன்னை வீடு, அக்கா வீடு, தங்கச்சி வீடு எல்லாமே கூட்டு குடும்பம் தான். குழந்தைங்களுக்கு அந்த பாசம் நேசம்லாம் தெரிஞ்சுது. இப்போ எல்லாமே வேலை நிமிர்ந்த காரணமாக எல்லாம் தனித்தனியாக வந்ததுனால கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு பெட்ஸ் வளர்க்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு கொண்டு. ஏன்னா அந்த பெட்ஸ்னால தான் குழந்தைங்களுக்கான கேரிங்னா என்னன்னு தெரியுது, ஒரு ஃபீடிங்னா என்னன்னு தெரியுது, ஒரு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னாக்க இதுங்க மூலியமாக தான் பண்ணுறாங்க. இதுங்களை எந்த அளவுக்கு கவனிச்சிக்கிறாங்களோ நாளைக்கு ஃபியூச்சர் நம்மளையும் கவனிச்சிக்காங்கன்ற ஒரு தாட் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாமே பெட்ஸ் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுலேயும் டாக்டர் கணேஷ் ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு.
எந்த விஷயமா இருந்தாலும் 24 ஹவர்ஸில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஃபோன் பண்ணி கேட்டாலுமே எங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். இல்லை இதுக்கு பயப்பட வேண்டாம், இதுக்கு சின்ன விஷயம் தான், விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு எவ்வளோக்குள்ள ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறோம் அவ்வளோக்குள்ள எங்களுக்குலாம் பெருமையாக இருக்குது. அதுவும் இந்த டாக் ஷோ வந்து எங்களுக்கு திருவிழா திருச்சியில். நாங்கள் எங்கள் டாக் லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய திருவிழா. அதுக்கு வந்து பெட் கேலக்சியில் டாக்டர் கணேஷாக நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்தே. எல்லாரும் நமஸ்தே சொல்லுமா மேக்ஸ்க்கு. ரெடி? On count 3 3 2 1 எல்லாரும் சேர்ந்து ப்ளீஸ் நமஸ்தே. बोलो बोलो. வாவ் சூப்பர், நல்ல கிளாப் பண்ணலாம் ஆடியன்ஸ். ரொம்ப சூப்பரா ட்ரைன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண ஸ்குவாட் சரி, இந்த ஸ்குவாட் சரி, பெர்ஃபெக்ஷன் இந்த வேர்டுக்கு டிஃபைன் பண்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. एल एल. வாவ் சாமா சூப்பர். Active boy. Hi Max. வேற யாராவது வரீங்க? யார் இது புதுசா இருக்காங்களே அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. ஆஹா சார் சார். சரி இங்க பப்ளிக்ல இருந்து யார் வரீங்களா? நீங்க பாருங்க. நல்ல ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகைன் பர்ஃபெக்ட்டா சூப்பரா ட்ரைன் பண்ணிருக்காங்க. Now I request Dr. Arun Karna sir to share his experience for the students.